குட் டே. நான் ஹெர்பர்ட் ஸ்பென்சர், சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களை என் வாழ்க்கை பயணத்துக்கும் சமூகவியல் துறையில் நான் செய்த பங்களிப்புகளுக்கும் அழைத்துச் செல்வேன். என் அறிவுசார் பங்களிப்புகளுக்காக நான் புகழ் பெற்றிருந்தாலும் என் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் எளிமையாகவும் தனிமையாகவும் இருந்தது. நான் ஏப்ரல் 1827 இங்கிலாந்தின் டார்பியில் பிறந்தேன் மற்றும் சமூகவியலின் இரண்டாவது தந்தை, சமூக டார்வினியத்தின் தந்தை மற்றும் உதவிக்கூறான சமூகவியலியலின் தத்துவஞானி என அறியப்பட்டேன். நான் வில்லியம் ஜார்ஜ் ஸ்பென்சர் மற்றும் ஹேரியட் ஹோம்ஸின் ஒரே மகன். என் தந்தை ஒரு ஆசிரியராகவும் இங்கிலாந்து சங்கத்தின் கடுமையான எதிர்ப்பாளராகவும் இருந்தார். அவர் என்னை ஆராய்ச்சிமயமான, சுதந்திரமான மற்றும் அதிகாரத்திற்கு சந்தேகமுள்ள சூழலில் வளர்த்தார். அவர் என்னை வீட்டில் கணிதமும் பரிசோதனை அறிவியலும் கற்பித்தார். என் ஆரம்ப கல்வியின் பெரும்பகுதி நிறுவனங்களில் இருந்து அல்ல, புத்தகங்களும் உரையாடல்களும் மூலம் வந்தது. நான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. உண்மையில் நான் மிகவும் தனிப்பட்ட மனிதர், மேலும் உறவுகள், பிரதானமாக காதல் உறவுகள், எனக்கு கடினமாக இருந்தன. நான் நாவலாசிரியர் ஜார்ஜ் எலியட், மேரி அன் இவான்ஸ் அவர்களுடன் நீண்ட மற்றும் சிக்கலான நட்பு கொண்டிருந்தேன். அங்கே நாங்கள் பாராட்டும் உணர்வையும் அறிவுசார் தோழமையையும் பகிர்ந்து கொண்டோம். எவரோ நம் இருவரிடையேயும் காதல் இருந்தது என்று ஊகித்தனர், ஆனால் அது எதுவும் மாறியதில்லை. நான் வாழ்க்கை முழுவதும் திருமணமின்றி வாழ்ந்தேன். என் சக்திகளை பெரும்பாலும் என் கல்வி மற்றும் எழுதுதலுக்கே அர்ப்பணித்தேன். ஆரோக்கியம் எனக்காக எப்போதும் ஒரு தொடர்ந்த போராட்டமாக இருந்தது. நான் நீண்ட கால உணக்குறைவு, நரம்பு சோர்வு மற்றும் மனோடல் நோய்களில் பாதிக்கப்பட்டேன். இவை இன்றைய தினத்தில் மன அழுத்தம் மற்றும் நீண்ட நாள் சோர்வு ஆகியவற்றின் கலவையாக கருதப்படலாம். இந்த நோய்கள் பல தசாப்தங்களாக என்னை அழைத்தன மற்றும் என் வேலைக்கு அடிக்கடி இடையூறு அளித்தன. நகர வாழ்க்கையின் மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க நான் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருந்தது. மேற்கெடுப்பதற்காக நீண்ட காலங்களை கிராமப்புறம் அல்லது கடலோரத்தோடு செலவிடினேன். நிதியியல் ரீதியாக நான் ஒருபோதும் பலமானவராக இருக்கவில்லை, ஆனால் என் எழுத்துக்கள் படிப்படியாக பரவலான வாசகர்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றன. சில புகழ்பெற்றவர்களுடைய சந்தாதாரர்கள் மூலம் கிடைத்த வருமானத்தினால் பல வருடங்களுக்கு பேசிய என் 10 தொகுதிகளான கோடி சேர்க்கையான தத்துவ முறைமை என்ற பேரின்படுத்தும் திட்டத்தை தொடங்கி செலவிட வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய பெயர் புகழை பெருக்கிக் கொண்டிருந்தாலும் நான் பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றவோ அகாதமிக் நிறுவனங்களில் கலந்து கொள்ளவோ விரும்பவில்லை. நான் அதிகாரப்பூர்வ பட்டங்கள் மற்றும் விளக்கப்படாத கௌரவங்களை மறுக்கும் பழக்க வழக்கம் இருந்தது. மேலும் தொழில்முறை அகாதமிய உலகத்திலிருந்து தூரமாக இருந்தேன். ஆதவிழா இல்லை, புகழ்திருவிழா இல்லை, தனிமையில், சிந்தனையில் மட்டுமே என் வாழ்க்கை முழுவதும் ஈடுபட்டேன். என் காலத்தின் பின்னர் ஆண்டுகளில் அரசியல் மற்றும் சமூகத்தின் திசை பற்றி நான் அதிகமாக நெகிழ்வாக இருந்தேன். நான் நீண்ட காலமாக சுதந்திரம் மற்றும் முன்னேற்றத்தை ஆதரித்திருந்தாலும் நவீன நாகரிகம் மிகுந்த அதிகாரப்பூர்வமும் நெறிமுறைகளில் கடுமையாகவும் மாறி வருகின்றது என்று நான் பயந்தேன். நான் டிசம்பர் 1903 இங்கிலாந்தின் பிரெடனில் 83 வயதில் இறந்தேன். என் நண்பர் மற்றும் தத்துவஞானி ஜார்ஜ் எலியட் அவர்களின் கல்லறைக்கு அருகில் லண்டனில் உள்ள ஹைகேட் கல்லறையில் எனது தகனம் செய்யப்பட்டது. சமூக வளர்ச்சியின் கோட்பாடு என் நீண்ட நாள் பங்களிப்புகளில் ஒன்றாகும். இதில் நான் சமூகங்கள் உயிரினங்களின் போலவே வளர்கின்றன என கூறினேன். டார்வின் ஆன் தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் வெளியிடுவதற்கு முன்பே மனித சமுதாயங்கள் எளிமையான வடிவங்களில் இருந்து சிக்கலான வடிவங்களுக்கு எப்படி முன்னேறுகின்றன என்று நான் எழுதிக் கொண்டிருந்தேன். தொடக்க சமுதாயங்கள் போர் மையமாகவும் வாழ்க்கை காக்குதல், ஜெயம் மற்றும் தரவரிசை மையமாகவும் இருக்கும் என்று நான் வாதித்தேன். ஆனால் அவை வளர்வதற்கு முன்னர் தொழில்துறை மையமாக மாறி ஒத்துழைப்பு, தனிநபர் சுதந்திரம் மற்றும் பொருளாதார உற்பத்தி மீது கவனம் செலுத்தும். உயிரினங்கள் தங்கள் உறுப்புகளை செல் மற்றும் அவயவங்கள் போன்ற வேறுபடுத்தி சிறப்பாக வளர்ந்து கொள்ளும் போலவே சமுதாயங்களும் பொருளாதாரம், அரசியல், கல்வி, மதம் போன்ற சிக்கலான நிறுவனங்களை உருவாக்கி வளர்கின்றன.
இவை அனைத்தும் இணைந்து சமூக ஒழுங்கை பராமரிக்கின்றன. சுருக்கமாக, சமூகமே ஒரு உயிரினம். அது வளர்கிறது, வேறுபடுகிறது, காலத்துக்கு ஏற்ப தன்னை ஏற்படுத்திக் கொள்கிறது. நான் சமுதாயத்தை உயிரினத்தின் ஒப்புமையின்படி மட்டுமே சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் என்று நம்பினேன், அதாவது ஒரு உயிரினத்தைப் போல சமுதாயத்தை ஒப்பிடுவதால். ஒரு உயிரினத்தில் பல அவயவங்கள், இதயம், நுரையீரல், மூளை, தனித்துவமான பணிகளை செய்வதோடு ஒருவருக்கொருவர் சார்ந்தவையாக இருக்கும். அதேபோல் சமுதாயத்தில் பல நிறுவனங்கள் கல்வி, சட்டம், பொருளாதாரம், தனித்துவமான பங்களிப்புகளைச் செய்து முழு அமைப்பின் உயிர்வாழ்வு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துகின்றன. ஒரு அவயவத்தில் ஏற்படும் நோய் முழு உடலை பாதிப்பது போல் சமுதாயத்தின் ஒரு பகுதியின் செயலிழப்பு, உதாரணமாக குற்றம், வறுமை, மொத்த சமநிலையை பாதிக்க முடியும். இந்த எண்ணம் எனக்கு பிறகு வந்த கட்டமைப்பு செயல்பாட்டியலாளர்களுக்கு ஊக்கம் அளித்தது. பலர் உயர்ந்தவரின் உயிர்வாழ்வு கோட்பாடு என்றால் சார்ல்ஸ் டார்வினை தொடர்புபடுத்துகிறார்கள், ஆனால் அதை முதலில் நான் கூறினேன். நான் நம்பியது தனிநபர்களும் குழுக்களும் இடையேயான போட்டிதான் திறமைசாலி மற்றும் தழுவிக் கொள்ளக்கூடியவர்களின் இயற்கைத் வழிவகுக்கும் என்று. சமூகத்தில் நான் வாதிட்டது என்னவெனில், பொருளாதார அல்லது சமூக வெற்றியடைந்தவர்கள் வாழ்க்கையின் தேவைகளை சமாளிப்பதில் சிறந்தவர்கள் இருப்பதாலே வெற்றி பெறுகிறார்கள். அரசாங்கத்தின் தலையீடு, சமூக நலன், வறுமை நிவாரணம் சமூகத்தை பலவீனப்படுத்தக்கூடும் என்றும் நான் கருதினேன், ஏனெனில் அதில் திறமையில்லாதவர்களை நிலைத்து வைக்கும். வலிமையானவர் வளரட்டும், பலவீனமானவர் இயற்கையாக அழியட்டும் தவிர்க்க முடியாதது. சிலர் இந்த எண்ணத்தை சமூக அசமத்துவத்தையும் பேரரசவாதத்தையும் நீதி செய்ய பயன்படுத்தினர். நான் அதை நேரடியாக ஊக்குவிக்கவில்லை, ஆனால் சமூக வளர்ச்சி இயற்கையான பாதையில் நடக்க வேண்டியது என நான் நம்பினேன். என் லெசேபேர் மற்றும் தனிநபர் சுவை கோட்பாட்டில் நான் தனிநபர் சுதந்திரத்துக்கும் அரசாங்கத்தின் வரையறுக்கப்பட்ட பரப்பிற்கும் வலியுறுத்திய கடும் ஆதரவாளன். தனிநபர்கள் தங்கள் சொந்த இலக்குகளை தடையின்றி நோக்கும்போது சமுதாயம் அதிகமாக முன்னேறுகிறது என்று நான் நம்பினேன். நான் அதிக வரித்தேர்வு, அரசு நடத்திய கல்வி மற்றும் அலுவலக கட்டுப்பாட்டிற்கு எதிராக இருந்தேன். அரசாங்கத்தின் அதிக தலையீடு இயற்கையான வளர்ச்சியை சுருங்கச் செய்யும் மற்றும் சுயதொழிலாளர் தினத்தை பலவீனப்படுத்தும் என்று நான் கருதினேன். என் பார்வையில் குறைந்த கட்டாயம் கொண்ட சமுதாயங்கள் சிறந்தவை ஆகும். சமுதாயங்கள் வளர்ந்து கொண்டிருக்கையில் அவை எளிமையானதும் ஒரே மாதிரியானதும் இருந்து சிக்கலானதும் சிறப்பு பெற்றதும் மாறுகின்றன. இது இரண்டு செயல்முறைகளை உள்ளடக்கியது: வேறுபாடு, டிஃபரன்ஷியேஷன். சோகஸ்மெலி நிறுவனங்கள் மற்றும் பாத்திரங்கள் மேலும் சுறுசுறுப்பாகவும் தனித்துவமாகவும் மாறுகின்றன. உதாரணமாக, பழங்கால சமுதாயங்களில் ஒருவர் ஒரே நேரத்தில் வேளாளர், பத்மீகர் மற்றும் படையினர் என்ற 3 வேடங்களில் இருந்தால், நவீன சமுதாயங்களில் இவை தனித்தனி வேடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்றுமே இன்டிகிரேஷன். சோகஸ்மெலி தனித்துவம் இருந்தாலும் அனைத்து பகுதிகளும் ஒருவருக்கொருவர் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட அமைப்பு பள்ளிப்படுத்த வேண்டும். இதுபோலவே தனிநபர் சுதந்திரமும் கட்டமைப்பின் ஒற்றுமையும் ஒன்றாக என்பதையே ஒரு முதிர்ந்த சமுதாயத்தின் அடையாளமாக நான் கருதுகிறேன். என் வாழ்க்கை முழுவதும் சமுதாயம், இயற்கை உலகம் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் சட்டங்களை புரிந்து கொள்ளும் பணிக்கு நான் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டிருந்தேன். நான் விரிவாக எழுதியுள்ளேன், சிலரின் பார்வையில் அதிகமாகவும், ஆனால் எப்போதும் அனைத்து அறிவியல் துறைகளையும் ஒருங்கிணைந்த விஞ்ஞான கட்டமைப்பில் கொண்டு வருவதே எனது நம்பிக்கை. இங்கே நான் மிகவும் முக்கியமாக கருதும் என் படைப்புகள்: முதல், சமூக நிலைத்தன்மை, சோஷியல் ஸ்டாட்டிக்ஸ், 1851. இது என் முதல் முக்கிய படைப்பாகும். இதில் தனிநபர் சுதந்திரம், அரசாங்கத்தை புறக்கணிக்கும் உரிமை மற்றும் மனித சமுதாயம் முற்றிலும் சுதந்திரம் மற்றும் நீதிக்கான நிலைக்கு மெதுவாக முன்னேறும் எனும் கருத்துக்களை எடுத்துரைத்தேன். இதே புத்தகத்தில் சமூக வளர்ச்சியை வழிநடத்தும் இயற்கை சட்டங்கள் என்ற எண்ணத்தை முதன்முறையாக முன்வைத்தேன். இது என் பின்னைய அனைத்து எழுத்துக்களையும் வழிநடத்தியது. இரண்டாவது, மனவியல் நெறிமுறைகள், தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி, 1855. மனவியல் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவியலாக மாறுவதற்கு முன்னர்
நான் இதை வளர்ச்சியியல் அடிப்படையில் கட்டமைக்க முயற்சித்தேன். அறிவு மற்றும் நடத்தை எப்படி வளர்ந்தது என்பதையும் மன செயல்முறைகள் உயிரியல் தழுவலுடன் எப்படி தொடர்புடையது என்பதையும் ஆராய்ந்தேன். இன்று டார்வினின் படைப்புகள் போல பிரபலமாக இல்லாவிட்டாலும் இந்த புத்தகம் உயிரியல் மற்றும் சமூக சிந்தனைகளை இணைக்கும் பாலமாக இருந்தது. மூன்றாவது அடிப்படைகள் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் 1862. இது என் கூடிய தத்துவத்தின் அடித்தளம் ஆகும். இதில் நான் வளர்ச்சி சட்டம் என்ற ஒன்றிணைந்த சட்டத்தை விளக்கினேன். இது பிரபஞ்சம், வாழ்க்கை, மனம் மற்றும் சமுதாயத்திற்கு தொடர்புடையதாகும் என்று வாதித்தேன். இதில் சமூகவியலுக்கு மட்டுமல்லாமல் இயற்பியல், உயிரியல், மனவியல் மற்றும் நெறியியல் ஆகியவற்றை ஒரே பெரிய விஞ்ஞான கோட்பாட்டுக்குள் ஒன்றிணைக்க நோக்கியது. நான்காவது சமூகவியலின் நெறிமுறைகள் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சோஷியாலஜி 1876 1896. இது என் சமூகவியல் துறை சிந்தனையின் மையமான படைப்பு. 3 தொகுதிகளாக வெளியிடப்பட்ட இதில் நான் குடும்பம், மதம், அரசியல், தொழில் மற்றும் தொழில்துறைகள் அனைத்தையும் ஆராய்ந்தேன். சமுதாயங்கள் போர்வாய்ப்பு கட்டாய கட்டமைப்புகளிலிருந்து தொழில்துறை தன்னிச்சையான ஒத்துழைப்பு வடிவங்களுக்கு வளர்கின்றன என வாதித்தேன். மேலும் சமுதாய நிறுவனங்களை ஒரு சிக்கலான உயிரினத்தின் வளர்ச்சியடைகிற பகுதிகளாக கருதி சமநிலை மற்றும் செயல்திறனை பராமரிக்கும் வகையில் அவை பங்களிக்கின்றன என்று விளக்கினேன். ஐந்தாவது மனிதன் எதிராக அரசு த மேன் vs த ஸ்டேட் 1884. இது ஒரு அரசியல் நீங்கள். இதில் நான் நவீன அரசியலில் அரசாங்க கட்டுப்பாடு மற்றும் சமூகவாத நோக்கங்களின் அதிகரிப்புக்கு எதிராக எச்சரித்தேன். அதிக கட்டுப்பாடு சுயதொழிலாளர்களை பலவீனப்படுத்தி சுதந்திரத்தை பாதிக்கும் என வாதித்தேன். சுதந்திரமும் பொறுப்பும் ஒன்றாக இருக்க வேண்டும். மேலும் சமுதாயம் இயற்கையாக வளர அனுமதிக்கப்பட்டால் சிறப்பாக வளரும் என நம்பினேன். ஆறாவது கல்வி, அறிவு, நெறி மற்றும் உடல் எஜுகேஷன், இன்டலெக்சுவல், மோரல் அண்ட் பிசிக்கல் 1861. இது ஒரு சுருக்கமான பரவலாக வாசிக்கப்பட்ட புத்தகம். இதில் அறிவியலின் அடிப்படையிலான கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் அனுபவத்தின் மூலம் கற்றல் அவசியம் என வலியுறுத்தினேன். கல்வி ஒழுங்குபடுத்துதலை மட்டுமல்லாமல் சுய சிந்தனை மற்றும் நெறிநிலையை வளர்க்க வேண்டும் என்று நான் நம்பினேன். இந்த புத்தகம் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமாக இருந்தது மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் வரையில் கல்வி சீர்திருத்தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. என் அனைத்து எழுத்துக்களும் ஒரு பெரிய நோக்கத்தின் பகுதியாக இருந்தன. பிரபஞ்சமும் அதில் உள்ள சமுதாயமும் அறியக்கூடிய விஞ்ஞான சட்டங்களால் ஆட்கொள்ளப்படுகின்றன என்பதை வெளிப்படுத்துவது, மேலும் முன்னேற்றம் இயற்கை வளர்ச்சியின் விளைவாகும், கட்டாயமான திட்டமிடலின் விளைவாக அல்ல என்பதை நிரூபிப்பது. நான் பாரம்பரியமான அல்லது சமூகமாக வளமான வாழ்க்கை வாழவில்லை என்றாலும் அறிவை பிடித்ததில் நான் அர்த்தம் கண்டேன். எனக்கு உலகத்தின் அமைப்பை, இயற்கையும் சமுதாயமும் எப்படி வளர்கின்றன என்பதை கற்றுக்கொள்வது மிக உயர்ந்த பணியாயிருந்தது. நான் தொலைவில் அல்லது சிக்கலானவனாகத் தோன்றினால் அதில் நிகழ்வுகளுக்கு பதிலாக எண்ணங்களில் வாழ்க்கை வாழ்ந்ததினாலே ஆகும். மேலும் தகவல்களுக்கு லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும். Thank you and have a great day.